வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அடுத்தடுத்த 3 நிகழ்வுகள் வங்கக்கடலிலே இலங்கையை நெருங்க ஒன்றிணைய அதாவது விலகி ஒன்றிணைந்து வர இப்படியே வரக்கூடிய கிறிஸ்துமஸ் தினம் வரைக்கும் இருக்கும். இதுல ஒரு நிகழ்வு வந்ததன் காரணமாகத்தான் கடந்த சில நாட்களாக வேதாரண்யம் பகுதியில் மட்டும், நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்தில் மட்டும், ராமேஸ்வரம் பகுதியில் மட்டும் மழைப்பொழிவை கொடுத்தது. பிற இடங்களெல்லாம் வாட்டும் குளிரை கொடுத்தது, நடுங்கும் குளிரை நாடெங்கும் கொடுத்ததே இந்த நிகழ்வு தான். ஆகவே இந்த நிகழ்வு கடலில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டின் தரைப்பகுதி வழியாக குளிர்காற்றை மட்டும் ஈர்த்து கடலில் இருந்து சுழன்று வந்து ஏறக்கூடிய காற்று கடல் ஓரத்தில் மட்டும் மழைப்பொழிவை இரு காற்று இணைவை ஏற்படுத்தியது. அது நேற்றைக்கு விலகியது, இன்னொரு நிகழ்வோடு இணைந்து வருவதற்கு விலகியதன் காரணமாக கடலில் இருந்து ஏறிய காற்று மேக உற்பத்தியை ஏற்படுத்தாமல் நேற்று முன்தினம் வரைக்கும் கடுமையான மேகமூட்டம் தமிழ்நாடு முழுவதுமே மேகமூட்டத்துடன் குளிர் காணப்பட்டது. நேற்றைக்கு விலகிய காரணத்தினால மேகமூட்டம் இல்லாத குளிர், ஆனால் மேகமாக மாறிய அந்த நீர்த்துளி இப்பொழுது மேகமாக மாறாமல் பனிப்பொழிவாக நீர்த்துளியாக, இப்ப வாகனங்கள்ல எல்லாம் அப்படியே சொட்டும் தண்ணி, மரங்களில் எல்லாம் சொட்டும் தண்ணி. நேற்று முன்தினம் மரங்கள்ல தண்ணீர் சொட்டி இருக்காது, வெறும் குளிர் மட்டும் இருந்திருக்கும், இலைகளிலே தண்ணீரே இருந்திருக்காது. ஆனால் இன்றைக்கு குளிருடன் கூடிய நீர்ப்பனி, அதாவது இலைகள் எல்லாம் தண்ணீர் சொட்டும் அளவிற்கு, வாகனங்கள் மீதெல்லாம் தண்ணீர் படரும் அளவிற்கு, கொடைக்கானல் மற்றும் நீலகிரியிலெல்லாம் நீர் அதிகமாக படியும் வகையில், அதாவது உறைபனி ஏற்படும் வகையில், உறைபனினா ரொம்ப உறைபனி கிடையாது, லைட்டா இலைகளிலே அப்படியே வெள்ளையாக படியக்கூடிய அளவிலே உறைபனி ஏற்பட்டிருக்கும். இன்றைக்கு நாளைக்கும் இப்படித்தான் இருக்கும், இன்றைக்கும் நாளைக்கும் லைட்டா படியும். இது சமவெளி பகுதிகளில் தண்ணீரையும் மேலே உறையும் அளவிற்கு, லேசாக உறையும் அளவிற்கும் கடலுக்குள் இருந்து கொண்டு இந்த படியை செய்து கொண்டிருக்கிறது. இது விலகி அடுத்த நிகழ்வோடு இணைந்து வருகிற காரணத்தினாலே கிழக்கு காற்றை கொண்டு வந்து பலமாக சற்று ஏற்றும். பலமாக பெரிய அளவிலே வலுவான கொட்டி தீர்க்கும் மழை அல்ல. அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றி குளிரை பின்னுக்கு தள்ள போகிறது. குளிரும் ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல் இருக்கும். ஏன்னா மேற்கத்திய இடையூறு இமயமலைக்கு வந்து குளிரை தடுக்கும். இமயமலைக்கு வடக்கு பகுதி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிரை, அந்த குளிர் அலையை, காற்றை தடுத்து அது தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளும் என்பதனால இங்கே வரக்கூடிய குளிர் அலை என்பது கொஞ்சம் 2 நாளைக்கு குறையும். 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் 17ஆம் தேதி புதன்கிழமையும் குளிர் குறைந்து கிழக்கு காற்று நுழைந்து, இது எல்லாம் கிழக்கு காற்று நுழையிறதுக்கு காரணம் என்ன? கிழக்கு காற்றுக்கு கொஞ்சம் சக்தி கூடும், வடக்கிலிருந்து வரக்கூடிய சக்தி குளிர்காற்று சக்தியை இழக்கும். ஆகவே இரண்டும் ஒன்றோடொன்று கொஞ்சம், ஒன்று பலம் கூட ஒன்று பலம் குறைவதன் காரணமாக மழை பொழிவின்னு கொடுக்கக்கூடிய கிழக்கு காற்று உள்ளே நுழைய போகிறது. இதன் காரணமாக செவ்வாய்க்கிழமை காலை முதல் புதன் இரவு வரைக்கும் 2 நாள் தான், 18ஆம் தேதி இருக்க வாய்ப்பில்லை. 18ஆம் தேதி இருந்தால் அது தென்கோடி, தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் இருக்கும், இலங்கையில் இருக்கும். ஆனால் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிலே, இலங்கைக்கு 15ஆம் தேதியே தொடக்கலாம், ஆனால் 16ஆம் தேதி உறுதி. இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிலே நல்ல மழைப்பொழிவை பெரும்பாலும் கடலோரத்திலையும் தென்கடலோரத்திலையும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் சற்று பரவலான சற்று கனமழை முதல் கனமழை வரை கொடுக்கும். உள்ளேயும் கொடுக்கும், கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்கள், திண்டுக்கல் மாவட்டத்திலையும் கொடுக்கும். ஆனால் குளம் நிரப்பும் மழை அல்லது உயிர் கொடுக்கும் மழை, அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை, நனைக்கும் மழை, மிதமான மழை, தெற்கே சற்று கனமழை, கடலோரம் கனமழை, சற்று கனமழை, தென்கோடி மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையில், அதாவது 4 மூக்கு ஊத்து, காக்காட்சி மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை, விருதுநகர் மாவட்டத்தின் சதுரகிரி மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் மற்றும் தேனி மாவட்டம், மதுரை மாவட்ட பகுதி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமானது முதல் சற்று கனமழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புண்டு.
ஆக அனைத்து மாவட்டங்களுக்கும் 16, 17 மழை உண்டு. தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது. கருமேகம் சூழும், ஆங்காங்கே பொழியும். இது கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ஈரோடு, கர்நாடக, இது கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு, திருவள்ளூருக்கு மேற்கே உள்ள மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும், அப்படியே கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் சேலத்தோட மேட்டூர், குளத்தூர் பகுதி மற்றும் ஈரோடு கர்நாடக எல்லையோர நீலகிரி வடக்கு சரிவில் கொஞ்சம் குறைவாக நனைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். தெற்கே போக போக மழையின் அளவு சற்று கூடுதலாக இருக்கும். 16, 17 2 நாள் தான். இது மீண்டும் அடுத்த நிகழ்வு வரும்பொழுது அதோடு இணைவதற்கு மீண்டும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை நோக்கி விலகிவிடும். ஆக 16, 17 நெருங்கி மீண்டும் வந்த வழியிலேயே கொஞ்சம் தென்கிழக்கு திசை நோக்கி போய்விடும். அப்ப என்ன ஆகும்? 18 மழை இருக்கலாம். தென்கோடி மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் 18க்கு வடக்கெல்லாம் மழை இருக்காது. 18ஆம் தேதி வியாழக்கிழமை, செவ்வாய் புதன் கண்டிப்பாக மழை உண்டு. வியாழக்கிழமை இருக்காது. வியாழக்கிழமை தென்கோடியில் இருக்கலாம். வியாழனிலிருந்து 18லிருந்து 28ஆம் தேதி வரை ஒரு 10 நாட்களுக்கு இடைவெளி கொடுக்க போகிறது. அந்த நேரத்தில் என்ன பனி இருக்கும்? நீர்பனி இருக்கும். குளிர் மற்றும் நீர்பனி. அப்போ என்ன ஆகும்? லேசான அந்த வெள்ளையாக படியக்கூடிய அந்த நீலகிரி மாவட்டத்தோட மலைப்பகுதிகளில் அந்த படியக்கூடிய லேசாக ஐஸ் மாதிரி படியக்கூடிய புல்வெளிகளில் படியக்கூடிய அந்த பனிப்பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டிலே சமவெளி பகுதிகளிலே மரங்களில் இருந்து சொட்டக்கூடிய நீர்பனி இருக்கும். அதோடு இணைந்த குளிர் இருக்கும். இப்ப இன்றைக்கு இருப்பது போல மீண்டும் 18லிருந்து 28ஆம் தேதி வரை. அப்போ நிகழ்வு கடலில் இருந்து கொண்டு ஒன்றிணைந்து தீவிரமடைந்து அடுத்தடுத்த நிகழ்வோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு இணைந்து தீவிரமடைந்து பூஸ்டை பெறும். ஆனால் உடனடியாக அது பூஸ்டை பெறாததுக்கு காரணம் என்னன்னா, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் தெற்கே இந்த 18ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு வரப்போகுது. அது என்ன செய்யும்னா, மீண்டும் குளிரை இருக்கிற காரணத்தினால தான் மீண்டும் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே குளிர் வரப்போகிறது. 18ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி 27ஆம் தேதி வரை கண்டிப்பா குளிர் வரும். ஒரு 10 நாட்களுக்கு குளிர் வரும். அந்த குளிர் நாட்களிலே பனிக்கடலை விதைத்தல், அதாவது கொண்டக்கடலை விதைக்கலாம். ஆனா மழை இருக்கு பாத்துங்க, 29க்கு மேல கனமழை இருக்கு. அதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி முன்று 2 நாள், பின்னாடி 2-3 நாள், 6-7 நாளைக்கு மெல்ல நகரும் நிகழ்வு வருவதற்கு தாமதம் ஏற்படுவதற்கு காரணம் மெல்ல வந்து மெல்ல நுழைந்து மெல்ல நீடித்து நின்று பெய்து மெல்ல நகர்ந்து மெல்ல விலகும் நிகழ்வு ஸ்லோ மூவ்மெண்ட்ல இருக்கும். அதாவது மெதுவாக நகரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் இந்த மாத இறுதி நிகழ்வு என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆகையினாலதான் ஓரிரு நாள் தாமதம் அடைந்தாலும் பெய்யக்கூடிய மழையில் மாற்றமில்லை, நெருங்குவதில் கடப்பதில் வழித்தடத்தில் மாற்றமில்லை. இலங்கை கடந்து தென் தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போவதில் மாற்றமில்லை. இது இந்த மாத இறுதி நிகழ்வு. ஜனவரி மாத முதல் 4-5 நாட்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு. இது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. வட அரைக்கோள குளிரை ஈர்க்கிற காரணத்தினால்தான் மீண்டும் இந்த 18லிருந்து 27ஆம் தேதி வரை குளிரை கொடுக்க போகுது. அந்த நிகழ்வு விலகியதும் அப்போ தென்னரைக்கோளத்தில் நிகழ்வு இருக்காது. ஆனால் ஒரு நிகழ்வு வரும், ஒரு தீவிரம் இல்லாத ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கும். அது வட அரைக்கோள இமயமலை காற்றை அது ஈர்க்காது. ஈர்க்காமல் இது ஈர்க்க, அதாவது இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இலங்கைக்கும் சுமத்ரா தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாக போகிற நிகழ்வு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவியை ஈர்க்க பிக்கப் ஆகும். பிக்கப் ஆகி இலங்கை நெருங்கும். கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவை மெல்ல வந்து மெல்ல நுழைந்து நீடித்து நின்று பெய்து மெல்ல விலகும் நிகழ்வாக அமையும். ஆக மழைப்பொழிவில் மாற்றமில்லை. வருவதில் வென்றால் 1 நாள் 2 நாள் தாமதம் ஏற்படலாம். மழையில் மாற்றமில்லை. மாத இறுதி நிகழ்வு ஜனவரி மாதம் முதல் 4-5 நாட்களுக்கு இந்த மழைப்பொழிவை கொடுக்கும். இறுதி நாட்களில் இருந்து 28லிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் கூட மழைப்பொழிவை கொடுக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா அப்போ என்னாகும்? குளிர் வராது, மழை பொழியும். பிறகு அது போனதுக்கு அப்புறம் என்னாகும்? மீண்டும் குளிர். எப்போ? 5ஆம் தேதியிலிருந்து ஒரு 9ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் ஒரு குளிரை கொடுக்கும். 9ஆம் தேதி. அப்போ அதுல ஒரு 4-5 நாள் இடைவெளி கிடைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் 4-5 நாளைக்கு 5-6 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு மழை இருக்குங்க. அதுல இந்த மாத இறுதியில் ஒரு வாரம் இல்லைன்னா கூட ஒரு 5 நாட்களாவது நிறைய மழை இருக்கு இந்த மாதத்தில். அது வந்து தமிழ்நாடு முழுவதுமே இருக்கு. கிருஷ்ணகிரிக்கும் உண்டு, நீலகிரிக்கும் உண்டு, ஈரோடுக்கும் உண்டு, பெங்களூருக்கும் உண்டு, மைசூருக்கும் உண்டு, திருப்பதிக்கும் உண்டு, சென்னைக்கும் உண்டு அந்த மழை. இந்த மாத இறுதி நிகழ்வு
கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். இதில் அதிக மழை இலங்கைக்கும் தென் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். சரி, அதுக்கப்புறம் ஜனவரி முதல் வாரத்தில் ஒரு 5லிருந்து 9ஆம் தேதி 4-5 நாளைக்கு ஒரு இடைவெளி கொடுத்து பிறகு 9க்கு மேல 17ஆம் தேதி வரை அடுத்த நிகழ்வு வரும். பொங்கலில் மழை குறித்து வச்சிங்க. பொங்கல்ல இடைவிடாது கொட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் அப்படியே தூரத்தில் குமரி கடல்ல நகர்ந்து விட்டு விட்டு மழை, சாரல் மழை, தூரல் மழை, மிதமான மழை என்று கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதோட தீவிரத்தன்மை ஆய்வில் இருக்கு. கண்டிப்பா பொங்கலிலே மழை உண்டு. குறைந்தபட்சம் லேசான மிதமான மழையாவது பொழியும். வலுத்த மழைப்பொழிவு, வலுவான நிகழ்விற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். பொங்கல் நாளை மையமாக வைத்து முன்னும் பின்னும் இருக்கும். அடுத்தபடியாக அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் இடைவெளி விட்டு அப்புறம் 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும், குடியரசு தினத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவு. ஆக ஜனவரியில் குறைந்தது 3 நிகழ்வு இருக்கு. இந்த மாத இறுதி நிகழ்வோடு சேர்த்த 4 நிகழ்வு இருக்கு என்பதையும், சாதாரண நிகழ்வு ஒன்றும் 2 சற்று வலுவானதும் இந்த மாத இறுதியில் வலுவானதுமாக இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக மழைப்பொழிவு, படிப்பொழிவு மாறி மாறி அமையும். பனி வந்தாலும் குளிர் வந்தாலும் மழை உண்டு, மழை வந்தாலும் மீண்டும் பனிப்பொழிவும் குளிரும் உண்டு. எல்லாம் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் ஏற்படக்கூடிய நிகழ்வோட செட்டிங், இமயமலையில இடைமறிக்கக்கூடிய மேற்கத்திய இடையோரோட செட்டிங் எல்லாமே இணைத்து குளிரை தடுக்கும், குளிரை ஈர்க்கும், மழையை கொடுக்கும். எல்லாம் மாறி மாறி செட் ஆகி மாறி மாறி வானிலையை கொடுத்து கொண்டிருக்கும். மழையும் இருக்கும், குளிரும் இருக்கும், பனியும் இருக்கும், எல்லாம் இருக்கும் என்று நம்ம நீண்டகால வானிலை அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறோம். குளிரும் வேண்டும், குளிர்விப்பதற்கு, நீராவியை நீராக மாற்றுவதற்கு அதற்கேற்ற குளிர் வரும். அது நீராவியை நீராக மாற்றும். மழைப்பொழிவு கொடுக்கும் வரை, நெருங்கும் வரைக்கும் கூட பனிப்பொழிவு குளிர் இருந்து கொண்டிருக்கும். அதுவே நீராவியை நீராக மாற்ற உதவியாக இருக்கும். தொடர்ந்து ஆய்வறிக்கையோடு இணைந்திருங்கள். வரக்கூடிய செவ்வாய் புதன் மழை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்து ஒரு வாரத்திற்கு 10 நாட்களுக்கு கூட இடைவெளி கொடுக்கலாம். அந்த இடைவெளியை பயன்படுத்துங்கள். அறுவடை மற்றும் நிலக்கடலை விதைப்பு, பனிக்கடலை விதைப்பு, கொண்டக்கடலை விதைப்புக்கெல்லாம் அதற்கு பிறகு மழை இருக்கிறது என்பதையும், அதனால் ஏற்படக்கூடிய முளைப்பு எப்படி இருக்கும், அதனால் மழை பெய்தால் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், நன்மையா தீமையா என்பதையெல்லாம் உங்களுடைய முடிவிற்கே விட்டுவிடுகிறேன் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.